வெல்கம் டு மினி டாக்கீஸ். வல்லவன் வகுத்ததடா. இது வந்து 2024ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். இப்படி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதே எனக்கு தெரியாது. நண்பர் பிரகாஷ் அர்ஜுன் தான் எனக்கு இந்த படத்தை பார்க்க சொல்லி அனுப்புனார். படம் வந்து உண்மையிலே வந்து மிகச்சிறந்த திரைப்படம் தான். இது எப்படி வந்து மக்களை போய் சேரடையலைங்கிறது ஒரு ஆச்சரியம்தான். காரணமும் இருக்குது. ஏன்னா இதில் நடித்தவங்க எல்லாருமே வந்து யாருமே தெரிஞ்ச முகம் கிடையாது. டைரக்டர் புதுசு. அவர் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. சின்ன சின்ன குறைகள் இருக்குது. ஆனால் வந்துட்டு அதுக்காக அந்த படத்தை வந்து முற்றிலுமாக புறந்தள்ளக்கூடிய படம் கிடையாது. இந்த படத்திலே வந்துட்டு தனக்கு ஒரு அதாவது அந்த வேலை தெரியுங்கிற வந்துட்டு நிரூபிச்சிருக்காரு டைரக்டர் விநாயகதுரை. கதை வந்துட்டு ஒரு கான்செப்ட் வந்துட்டு நம்ம செய்கிற தர்மம் வந்து எந்த வழியிலேயாவது நம்ம வந்து சேரும், நம்மளை தேடி வந்து சேருங்கிறத வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் மூலமாக டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர்ஸ் தான். அந்த ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ஒரு லாஜிக்காக இருக்குது. மற்றவங்கலாம் வந்துட்டு நல்லாவே கேரக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சுபத்ரா வந்துட்டு ஒரு கால் டாக்ஸி டிரைவரு. வாழ்ந்து கட்ட குடும்பம். அந்த சூழ்நிலையில் கூட வந்துட்டு அந்த பொண்ணு வந்து மற்றவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்கிற பொண்ணு. இப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு திடீர்னு குடும்ப தேவைக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை தேடி அங்கங்கே போய் தேடி அலையிறாரு, கடை கேட்குறாரு. அது கிடைச்சதா இல்லையான்னு சொல்லி அது ஒரு கதை. அப்புறம் வந்துட்டு குபேரன் ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு வட்டிக்கு வர்றான். அவன் வந்து இவருக்குமே இல்லாத ஒரு கொடூர மனம் படித்த ஒருத்தன். சூரிட்டி எல்லாமே பணம் கொடுப்பான். ஆனால் வந்து பணத்தை கொடுக்க தவறுனா அதான் வந்து பத்திரத்தில் வந்துட்டு என்னோடய உடல் உறுப்பு தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிக்கிடுவான். இது லாஜிக்காக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இது ஒன்று தான் நமக்கு வந்து உடன்படலை. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கேரக்டர் வந்துட்டு நீதிமணின்னு ஒரு கேரக்டர். அது இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அதாவது மொத்தம் முள்ளமாரித்தனத்தையும் உள்ள ஒரு கேரக்டர் உங்களுக்கு. அதாவது வந்து இவன் வந்து ஒரு திருடன் மாதிரி தான் உங்களுக்கு பெரிய போலீஸோடைய. பட் வந்து எல்லாம் செய்கிறப்பறம் வந்து திருட்டுத்தனம் தான். இப்படி ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து காரை திருடி விற்கிற ஒரு 2 நண்பர்கள். இவங்க ஒரு கேரக்டர்ஸ். இதுதான் அந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸு. இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு முடிச்சில் வந்து கொண்டு வந்து டைரக்டர் முடிக்கிறாரு. அதுதான் கிளைமேக்ஸு. படம் வந்து ஒரு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதை புது படங்க 2024ஆம் ஆண்டு வந்தது. டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. இதை யூடியூப்பில் இருக்க அவசியம் பாருங்கள். ஒரு ஓப்பனிங் வந்து எண்டு வரைக்கும் வந்துட்டு இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்துட்டு நம்ம அடிக்கடி வந்து நாளிதழில் படிச்சிருப்போம். தன்னுடைய அழகால் வந்துட்டு நிறைய இளம் வாலிபர்களை வந்துக்கிட்டு மயக்கி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துகிற ஒரு கேரக்டர். அந்த ஒரு கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டர். அவள் வந்துட்டு ஒரு தனக்கு தேவையான பணத்தை வந்து பிளான் பண்ணி வாங்கின பிறகு அவனை கழட்டி விட்டு அடுத்து வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே போவான். அதாவது வந்து இன்னொருத்தனை வந்துட்டு லவ் பண்ணி அவனை கல்யாண ஆசையை தூண்டி விட்டு அவங்ககிட்ட பணத்தை கறந்துட்டு திரும்பி அவனை கழட்டி இப்படி வந்து ஒரு கேரக்டர். இப்படி வந்து எல்லாமே வந்து சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் தான். படம் வந்து யூடியூப் இருக்குது, அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Fearless.